ஒரு மூவிங் சாண்ட், அது மேல உங்களுடைய அடிப்படையை, அடித்தளத்தை அமைக்கின்றீர்கள். உங்க ஐடென்டிட்டியேங்கயா, உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற உங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸோட தொகுப்பு தான் உங்க ஐடென்டிட்டி. ஆனா அந்த ஐடென்டிட்டியோட ஃபவுண்டேஷனே தப்பு, பொய். மணிவாசக பெருமான் சொல்றாரு, யானே பொய் என் நெஞ்சும் பொய். அதான் உண்மை. காரணம் என்னன்னா, நீங்க நிதர்சனமா பார்க்கலாம், உங்களுடைய ஆசைகள் மெச்சூர்டாய், அச்சங்கள் மெச்சூர்டாய், பயங்கள் கூட மெச்சூர்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஆசைகள் மெச்சூர்ட் ஆகும் போது அச்சங்கள் மெச்சூர்ட் ஆகும். ஆகும்பொழுது கடந்த காலத்தை பற்றி நிகழ்காலத்தில் நீங்கள் வைத்திருக்கிற நினைவுகள் மாறும். அது ஒன்றும் அப்படியே கடந்த காலம்ன்ற எல்லா ஃபைலும் இருக்கு, நீங்க வேணும்னா தேவையான ஃபைலை எடுத்துட்டு வரீங்களா நினைக்காதீங்க, கிடையாது. இப்ப நிகழ்காலத்திலே உங்களுக்கு இருக்கிற மனநிலையை வைத்து கடந்த காலத்தினுடைய சில நிகழ்வுகளை எடுத்து நீங்களாவே பின்னி ஒரு திரைப்படத்தை உருவாக்கி உங்களுக்கு நீங்களே கதை சொல்லிக்கிறீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற அந்த கதைகளை எதிர்கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற அந்த கதைகளை எதிர்கொள்ளுங்கள். கொஞ்சம் அப்படியே அமைதியா தள்ளி நின்று பார்த்து உங்களுடைய ஞானத்தை சீரியஸா எடுத்துக்கிற ரொம்ப ஆழமான ஸ்ரத்தையோடு கூடிய தேடுதல் உடைய நபர்கள்லாம் உட்கார்ந்து எழுதுங்கள். உங்களை கட்டுப்படுத்துகின்ற கண் காணாத சிறைதான் உங்களுக்கு நீங்களே உங்களை பத்தி சொல்லிக்கிற கதைகள்ங்கயா. கடந்த காலத்தின் தோல்விகள் சார்ந்து, பயங்கள் சார்ந்து, சமூகம் உங்கள் மீது திணித்த அச்சுறுத்தல்கள் சார்ந்து, கடந்த காலம் உங்களுக்குள் எழுப்பிய தோல்வி, துக்கம், குற்ற உணர்ச்சி, இந்த மாதிரியான அனுபவங்களை எல்லாம் சார்ந்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற கதைகள் தான் உங்களை கட்டுப்படுத்துகின்ற கண் காணாத சிறை.